போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாம உன்னதத்தின் தேவனுக்கு உயர்த்தி சொல்லுங்க. உன்னதத்தின் தேவனுக்கு, உன்னதத்தின் தேவனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, உன்னதத்தின் தேவனுக்கு. ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி இதே போலதான் ஒரு பவனி வந்தாரு. ஒரு அலையில சொல்லுமா, வாயில சொன்னாங்க. இப்ப நம்ம வசனத்துல எழுதி நம்ம துதிச்சு இருக்கிறோம். ஒரு அலையில சொல்லுமா, உங்களுக்கு சொல்றேன். அநேக வீட்டுல இது பத்திரமா வச்சிருக்கிறீங்க. நீங்க வைங்க, இதை பாருங்க, வசனத்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நான் ஏசாயான்னுவேன், நீங்க எல்லாம் ஓசன்னா சொல்லணும். அல்லேலூயா சொல்லணுமா? ஏசாயா, 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 தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, உன்னதத்தின் தேவனுக்கு. அல்லேலூயா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ஏசப்பா பெத்லகே பெத்தானியா ஊருக்கு வந்துட்டு போறோம். எல்லாரும் விசுவாசிகள் வேலையில சொல்லுங்க. முன்னாடி யார் போயிட்டு இருக்கிறது? காலைல வரப்ப கூட ரெடில்ஸ்ல முன்னே கழுது மேல ஒரு குழந்தை ஏசப்பா மேல ட்ரெஸ் பண்ணி ரோட்ல கூட்டு போயிருக்கிறாங்க. அதை பார்த்து எனக்கு ஒரு ஆசை வந்தது. கதை நம்ம கூட என்ன பண்ணலாம் பண்ணலான்னு ஒரு யோசனை வந்துருக்குது. தெரியல, உண்மையா கழுத மேல ஏசப்பா மேல ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி ஒரு குழந்தை கழுது பாருங்க, அசையில அமைதியா போகுது. அல்லேலூயா. ரொம்ப நல்ல கழுது. அதை போயிட்டு நம்ம திட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. எவ்வளவு நல்ல கழுதா இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா அந்த பேர் வச்சாங்க தெரியல. சரி, ஓகே, அதுக்கு வச்சு தப்பு இல்லை. நம்மள சொல்றது அல்லேலூயா. அவனுக்கு பாருங்க சொல்லும் போதே நம்ம சிரிக்கிறோம், அவனுக்கு மட்டமா நினைக்கிறோம். ஆனா ஏசப்பா அதை தான் சரி பண்றேன். குதிரை வண்டி இருக்குது, அல்லேலூயா, ஒட்டகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா ஏசப்பா அதை தெரிந்து கொண்டு அந்த கோபேரி கழுது மேல போனார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுமா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார்.
உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே திரும்ப பைபிள் வச்சுக்கங்க, உட்கார்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய நாம